வணக்கங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே நிற்க காரணமாக இருக்க 2 பேர். ஃபஸ்ட் ஆண்டவர். கடவுள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. நான் என்னவா இங்கே இருக்கேனோ அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கடவுளோட ஆசீர்வாதம். 2வது என்னோட நடமாடும் கடவுள், எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு நன்றி. இப்போ படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜஸ்ட் ஒருத்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோடு சர்க்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். அடுத்தது செல்வா, ரொம்ப தேங்க்ஸ் செல்வா, நல்லா வரணும் லைஃப்பில், ஆல் த பெஸ்ட். அடுத்தது ஆஷ் மேலோ, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆஷ் ஃபார் எவ்ரி திங். அடுத்தது ஆஷிக், ஒரு காமெடியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர் பண்ணியிருக்கான். ஸோ தேங்க்யூ ஆஷிக். அப்புறம் கதை எழுதின நவீன், நல்லா பண்ணியிருக்கீங்க நவீன், தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட் உங்களுக்கு. அடுத்தது ஜிவி, ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க ஜிவி, ஆல் தி பெஸ்ட். ப்ளஸ் மேடம் எலிசபெத் மேம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அப்புறம் லிரிசிஸ்ட் யூகி, தேங்க்யூ யூகி, நல்லா பண்ணியிருக்கீங்க, சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது டெக்னிக்கல் டீமுக்கு வந்துடுறேன். எடிட்டர் ரோஷன், ரோஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதரை. ஸோ தேங்க்யூ ரோஷன், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிரவீன், கேமரான்னு எல்லோரும் சொன்னீங்க, நல்லா பண்ணியிருக்காங்க பிரவீன். ஸோ பார்ப்போம், காட்ஸ் கிரேஸ். அடுத்தது நம்மளோட மாஸ்டர் சார், மீன் நம்மளோட ஸ்டண்ட் மாஸ்டர், தேங்க்யூ சார், நல்லா பண்ணியிருக்கீங்க மாஸ்டர். ஸோ உங்களுக்கும் என்னோட நன்றி. அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் பண்ணுற யோகி அவர் வந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரேம், இவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அவங்க 2 பேருக்கு என்னோட பெரிய நன்றிகள். அப்புறமா நெக்ஸ்ட்டு மியூசிக் பார்த்தீங்கன்னா சசின் பிரதர், நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அனிமேல் நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு ஆசைப்பட்றேன், சரியா? ஸோ தேங்க்யூ. அடுத்தது சபீஷ் சார், முரளி சார், நான் உங்களோட ஃபேன். எப்படின்னா வாலி படத்தோட ட்ரெய்லர், ஐ மீன் ரீ ரெக்கார்டிங்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அப்போத்துலேருந்தே எனக்கு பிடிக்கும், ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ், உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மளோட தேனாண்டால் சார், நம்மளோட சுரேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக, ரொம்ப நன்றி இதை எடுத்து பண்ணதுக்காக. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இப்போ ரொம்ப க்ளோஸாக. ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுங்க சார். ஸோ அதையும் கேட்டுக்கிறேன், சரிங்களா? அடுத்தது வேறு யாரை விட்டால் நம்மளோட ஏழுமலை, ஒரு படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன நடக்குது, என்ன ஸ்பெண்ட் ஆகுதுன்றது ஒரு என்ன சொல்கிறது லைன் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கும். ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நான் எப்படி அங்கே நின்று பண்ணுவேனோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இது காஸ்ட் ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஏழுமலை, உங்களோட சப்போர்ட்டுக்கு, சரிங்களா? அடுத்தது நம்மளோட டைரக்டர், அவர் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான், வேறு பிஸ்னஸோட இதுக்கு அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் அப்படியே எனக்கு பழக்கம். ஸோ அப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன்லைன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லபடியாக இது வரும்னு. எப்போது சொல்லுவாங்க, கடைசியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் மங்காத்தில், அதுக்கு கடைசியாக தான் வந்தார் நம்ம நிக்கில் சார். நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன். ஏன்னா என்ன சொல்கிறது, நிக்கில் சார் உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு 20-22 வருஷமாக இருக்கேன். அந்த கார்ப்பரேட்டில் என்ன கற்றுக்கிட்டனோ அதை இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் சினிமாவில் இருந்து. ஸோ இந்த சினிமாவில் ஒரு 30 years ப்ளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் ஒரு கை தட்டலாம் அவருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும், நம்மளும் பயணிப்போம் சார், கண்டிப்பாக பயணிப்போம். கடைசியாக மீடியா, நீங்கள் இல்லைன்னா என்ன தான் பண்ணாலும் அந்த படம் எங்கேயுமே போகாது. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்களோட சப்போர்ட் வேணும். எவ்வளோ பேரை நீங்கள் நினச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களால் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் உங்களால் தான். ஸோ என்னையும் கொஞ்சம் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி உங்கள் ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ். என் பிரதரெல்லாம் வந்திருக்காரு. ஸோ இங்கே எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. படம் 29th August வருது. எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சரிங்களா? வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த். கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கு? மீனாட்சி, முதல்ல வந்து என் ப்ரொடியூசருக்கு
பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வினோத் சாருக்கு எங்களை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு. அப்புறம் மோசஸை பற்றி சொல்லணும்னா 25 வருஷம் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப நல்ல பையன். நிறைய கதைகள்லாம் சொல்லி நாங்கள் எப்பயோ படம் பண்ண வேண்டியது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த அமைஞ்சிருக்கு. படம் ரொம்ப யூனிக்காக எடுத்திருக்கான், நல்லா வந்திருக்கு. இப்போ தான் ரீரெக்கார்டிங்லாம் முடித்தோம், சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. நானே சொல்லக்கூடாது. படம் வந்து ஆகஸ்ட் 29 ரிலீஸ். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரு சபேஷ் அவர்கள். வந்திருக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். அதாவது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் என்னவோ புதுசாக பண்ணியிருக்கான்னு தோணுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது நாங்கள் ஒரு ப்ராக்டிக்ஸில் இருந்தோம், எல்ஏ ஸ்டுடியோ நுங்கம்பாக்கம். அவர் சொன்னார், நான் வருவேன் சார் அடிக்கடி பிரக்ஸா ஸ்டுடியோவுக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைப்பா, வருஷத்துக்கு 25 படமாவது பண்ணுவோம். நாங்கள் சைடில் பார்க்கறது கூட எங்களுக்கு டைம் கிடையாது. ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்துறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போபோ சசி, முரளியோட சன்னு சார். இப்போ வர்ற பாட்டு, அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி, அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும். அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும். அது 100% சசியோட பாட்டில் இருக்கு. நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியடையும். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக திரு முரளி அவர்கள். எல்லோருக்கும் நன்றி. முக்கியமாக வந்து இதில் இந்த யூனிட்டில் இருக்கவங்க எல்லா உழைப்பு இருந்தாலும் மீடியாக்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது. கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துறீங்க, அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே மெயினாக நான் மியூசிக்னு சொல்ல, மியூசிக் நல்லாயிருக்கு, கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரீரெக்கார்டிங், சாங்ஸ் வந்து ஒன்று தான் போட்டு காட்டினாங்க. ஏன் ஒன்று தானே இருக்கா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஒரு பாட்டு மற்ற பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இயக்குனர் ஜான் மோசஸ் வந்து எனக்கு குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டில் தான், அதாவது அவங்க வீட்டை விட எங்கள் வீட்டில் தான் ரொம்ப நாளாக இருந்திருக்கார் சசி கூட. அடிக்கடிக்கு பார்ப்பேன், மேலேருந்து 2 பேரும் வருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன வயசுலேருந்து 2 பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து திரையில் வந்து ஜொலிக்கிறாங்க இவங்க. கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே எங்களது வாழ்த்துக்கள். உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போல் ஒரு படம், ஒரு பெரிய படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அங்கே நிக்கில் இருப்பார் எங்கள் நண்பர். அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கம்பெனி, பெருசாக வரக்கூடிய ஒரு கம்பெனி தான். அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நாயகன் வினோத் அவர்கள்.